ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணாத ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தான். கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணையில் நல்லா கெட்டியாக அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆயிலோட திக்னஸ் இப்படி தான் இருக்கும். அப்படியே கையில் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பிடிக்கும். இது முடியில் வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வரப்போ 1 வீக்லேயே உங்கள் முடி வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒயிட் ஹேர் மட்டும் இல்லைங்க, முடியே வந்து வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்க, இதில் சேர்த்துக்கிற ஒரு முக்கியமான பொருள்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க சின்னதாக. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரம், அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது வந்து சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டே தாங்க. நீங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைகள்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. சிம்மில் வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்மில் போட்டுக்கோங்க. இதில் நம்ம முக்கியமாக போடுற பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு தான். கடுகு வந்து எல்லாரோட வீட்லேயும் கிச்சனில் கண்டிப்பாக தவறாமல் இருக்கும். அந்த கடுகு வந்து இன்றைக்கி அதிகமாக நம்ம எடுக்க போகிறோம், சரிங்களா? கடுகு தான் இன்றைக்கி வந்து அதிகமாக சேர்த்து போகிறோம். 1 to ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம கூட சேர்த்த போகிறோம். அதுதான் வந்து கிராம்பு. 1 டீஸ்பூன் வரைக்கும் கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கிராம்பு வந்து மருதாணியில் எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணுறப்ப உங்கள் நரைமுடி வந்து சூப்பராக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து தெறிக்கும், அதனால் நம்ம வந்து லைட்டாக அப்படி மூடி வச்சிடலாம். ஏன்னா படப்படன்னு தெரிச்சிச்சு அப்படின்னா வெளியில் வந்து அதிகமாக போயிடும். சிம்மில் வச்சு வறுக்கிறப்ப கடுகு வந்து பயங்கரமாக வெடிக்கும். அதனால் நம்ம ஒரு தட்டோ போட்டு மூடி வச்சுருங்க. நான் காய்கறி வெட்டுறேன் இல்லையா, அந்த பிளேட் வந்து வச்சுருக்கேன். இப்போது 2 நிமிஷத்தில் எல்லாமே வந்து நல்லா வெடித்து கருகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி தெரிக்குது அப்படின்ட்டு. இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது 3 பொருளையும் டோட்டலாக நல்லா சேர்ந்து கருகிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து டீத்தூள் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். வெள்ளை முடியை ஸ்லோவாக வந்து கலராக்கி செம்மையாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருள் தான் டீத்தூள். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து டீத்தூள் சேர்த்துக்கோங்க. இது மொத்த பொருளையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கிராம்பு முக்கியமாக வந்து கிராம்பு உள்ள சேர்த்துக்கு நல்லா கருகணும். அதே மாதிரி கருஞ்சீரகம். டோட்டலாக வந்து நல்ல ஆயில் பஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கடுகு. நிறைய பேர் வந்து கடுகெண்ணெய் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் இந்த ஆயிலை நீங்கள் தடவுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எப்போவுமே போட்ட உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லாதீங்க. இது டை கிடையாது, நம்ம ஆயிலு. நிறையா பேர்த்துக்கு தடவினதே எனக்கு வந்து வெள்ளை முடி போகலை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வராதுங்க. நீங்கள் ஒரு வாரம் தடவி பாருங்கள். ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் டக்குன்னு போட்ட செகண்டில் மாறுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கெமிக்கல் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? நம்ம செய்கிறது ஹோம்மேடாக நம்ம வந்து இயற்கையாக நம்ம முடி எப்படி வந்து வெள்ளையாக்குறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு ரெடி ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் நீங்கள் தொடர்ந்து தடவிட்டு வர்றப்ப எப்போவுமே நம்மளுக்கு வந்து மாதக்கணக்கில் முடியை வந்து நல்லா கருப்பாக வச்சுக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும். அது வந்து நம்ம அப்ளை பண்ண தான் நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த வெடிக்கிறதுனால நம்ம இப்படி தொலைவி விட்டுட்டே இருக்கிறதுனால உள்ளேயே வெடிப்பட்டுருது. இன்னுமே கொஞ்சம் 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னா சீக்கிரமாக வந்து நமக்கு சீக்கிரம் வறுபட்டுரும். பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இது வந்து ஒரு ஈஸியான டிப்ஸு தான். ஏன்னா நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக படப்படன்னு வெடித்து செதறிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், கிராம்பில் நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், கிராமில் என்ன கலரில் மாறிடுச்சுன்ட்டு நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க.
இப்போது நல்லா கருகிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து கிராம்பு, கருஞ்சீரகம், டீத்தூள், அதுக்கப்புறம் கடுகு எல்லா பொருளும் ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு வறுபடணும். இந்த மாதிரி வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டுரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். சூப்பராக வறுபட்டு கீழே இறக்கியாச்சு. டோட்டலாக இந்த மாதிரி எல்லா பொருளுமே நல்லா வந்து கருன்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கருகிருச்சுன்ட்டு. இந்த மாதிரி சிம்மில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து செட் ஆயிரும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போடலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் இந்த இடிக்கல் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பொடியாயிரும். நான் வந்து உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டே காமிக்கிறேன். இது நல்லா ஆற விட்டுறலாம். ஏன்னா சூடு அதிகமாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். சேமாக எந்த ஒரு பொருளுமே தெரியல பாருங்கள், மொத்தமாக வந்து கருகிருச்சு. கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இதில் கொட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போது இதை நம்ம வந்து ஒரு பவுடராக நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். 2 சுற்று சுற்றுனீங்கன்னா நல்லா வந்து பவுடர் ஆயிரும். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், சூப்பராக பவுடர் ஆயிடுச்சு. இதை சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு நீங்கள் அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்ப இந்த பொடியெல்லாம் கீழே போயிடும். ஆயில் தெளிஞ்சு நல்லா மேலே வரும். சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த பவுடருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 to 200 மில்லி அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு 4 டீஸ்பூன் வந்து பொடியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு ஒரு 100 மில்லிக்கு ஆயில் நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரு 100 மில்லி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 100 to 150 மில்லி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் சேர்க்குற எண்ணெயும் கொஞ்சம் ப்யூராக சேர்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எந்த அளவுக்கு நல்லா ப்யூராக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கிறதோடு இல்லாமல் உடனே வந்து ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம கடுகெண்ணெய் சரிங்களா, மஸ்டர்ட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்ம இதில் கடுகு சேர்த்துருக்கோம், அதனால் வந்து அவசியம் இல்லை. ஆனாலும் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். 100க்கு 100 சிம்மில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் ரெடி பண்ணிங்கன்னா போதும். எதுக்காகனா இந்த பவுட்ரு வந்து நம்மளுக்கு இந்த ஆயிலில் நல்லா வந்து கலந்து வரணும். அதுக்காக மட்டும்தான் நம்ம ஆயிலை வந்து ரெடி பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் காய்ச்சவே தேவையில்லை. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மஸ்டர்ட் ஆயிலும் இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடானதே இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க. இதில் இத்தனை பொருள் வந்து சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாது. இன்னொன்று நல்ல வேர்க்காலில் வச்சு நீங்கள் தேய்க்கிறப்ப நல்லா அந்த ரத்த ஓட்டத்தை பலப்படுது. ரத்த ஓட்டம் உங்களுக்கு வந்து அங்கங்கே ஸ்டாப் ஆகிங்கன்னா முடி வந்து கொட்டிகிட்டே இருக்கும். முடி வளரவே வளராது. நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு ஆயில் தேய்ச்சோம்னா முடி கொட்டுதுக்கா, அதுக்கு பிரச்சனைக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு தான் ஃபஸ்ட்டு. முடி வந்து நல்லா வளரவே மாட்டேங்குது அப்படின்னா கூட நல்லா ரத்த சர்க்குலேஷன் கொடுத்து முடியை வளர வைக்கிற வேலை தான் வந்து கருஞ்சீரகமும் கிராம்பும் வந்து பண்ணும். அதனால் கிராம்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பொடுகு, அரிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி எந்த ஒரு ரிஸ்க்குமே வந்து வராது. அதனால தான் நம்ம வந்து கிராம்பு நல்லா 1 to 1.5 டீஸ்பூன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 30 கிராம்பு வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். சரிங்களா. இப்போது இந்த ஆயிலையும் நம்ம இந்த போட்டுக்கிற பொடியும் வந்து நல்லா மிக்சட் ஆகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நுரக்கட்டின மாதிரி வரும் பாருங்கள் சூடானதே.
அப்போ வந்து நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியமெல்லாம் கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா இதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2-3 நாளில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆயில் தெளிஞ்சு மேலே வந்துடும், கீழே வந்து அந்த பொடி நின்றுக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் இதோட நீங்கள் ஒரு 100 மில்லி தேங்காயை சேர்த்து கூட கலந்து வச்சுக்கலாம். அந்த ஒரு மெத்தேடுனால நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை. எண்ணெய் வந்து ஊற ஊற நல்லா உங்களுக்கு திக்காக வரும். கையில் எடுத்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். நான் சேவ் பண்ண ஆயில் வந்து உங்களுக்கு நான் இப்போ இதில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடியிலிருந்து எடுத்திங்கன்னா நல்லா டை மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ நான் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவுடரை நீங்கள் எடுக்காமல் மேலாப்பில் வந்து ஆயிலை வந்து வடித்து நீங்கள் தடவிட்டு நீங்கள் 100 to 150 மில்லி மறுபடியும் தேங்காயை நீங்கள் அதில் சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த ஆயிலோட பிரச்சனை எதுவுமே வராது. நல்லாவே மூவ் பண்ணும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் ஆகுது அப்படின்ட்டு, கருப்பாகிருச்சு பாருங்கள். இது நீங்கள் வந்து நம்ம வறுத்தெடுத்ததுனால மறுபடியும் வந்து கொதிக்க வைக்கணும், ரொம்ப நேரம் காய்ச்சணும் அப்படி அவசியமும் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இப்போ தண்ணி மாதிரி வந்துடும். ஏன்னா நம்ம கொதிக்க ஆரம்பித்தாலே அந்த பொடி வந்து நல்லா கலந்துரும், ஆயிலில் வந்து தண்ணி மாதிரி வந்துடும். திக்காகிறது அந்த பாருங்கள், இந்த திக்காகவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி மிக்சர் ஆனதே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், கீழே இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஆயில். இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம். ஒருவேளை இல்லை எங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொன்ன மெத்தட் நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்பவும் ஒரு 100 மில்லி ஆயில் இதோடு நீங்கள் கலந்து இப்போவே கலந்து வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த 100 மில்லி ஆயில் வந்து 150 மில்லிக்கு நம்ம எடுத்துருக்கோம், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் காய்ச்சாத ஒரு 100 மில்லி 150 மில்லி வரைக்கும் சுத்தமான தேங்காய் கலந்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த எண்ணெயில் ரொம்ப பலன் கிடைக்கும். இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஆயிலோட கலர் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டிலை சேவ் பண்ணிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த அடிவண்டலெல்லாம் வந்து கீழே நின்றும், ஆயில் மட்டும் தனியாக வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கையிலேயே. இங்கே பாருங்கள் ஆயிலோட எப்படி இருக்குது அப்படின்ட்டு, இவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்ளை பண்ணுறப்ப உங்கள் முடியில் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும், அந்த பொடியெல்லாம் கீழே போயிடும். ஆயில் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் விரலில் நான் எடுத்து இப்போ அப்ளை பண்ணுறப்ப பாருங்கள் காமிக்கிறேன், அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும், சரிங்களா? இதை வந்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி நீங்கள் ஆயிலை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணாமல். இதோடு நீங்கள் ரோஸ்மரி கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் உள்ளே போட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம், சரி தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து வச்சது அப்படியே இருக்கிறேன். இதை அப்படியே இப்படி எடுத்துக்கோங்க. நரைமுடி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், நல்லா வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி அந்த அரிப்புத்தன்மை அதெல்லாம் எதுவுமே வந்து இருக்காது, சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அப்ளை பண்ண செகண்டில் எங்கள் கையெல்லாம் பாருங்கள் எப்படி பிடிக்கிறது, அப்படியே முடியல கப்புன்னு வந்து பிடிச்சிக்கும். சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். முடியும் வந்து நல்லா கருக்கு இருக்காதுன்னு பஃபியாக வளரும். குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் அங்கே பாருங்கள் இந்த மாதிரிலே இருக்குது அப்படின்னா சும்மா அப்படி விரலில் தொட்டுட்டு அது மாதிரி டச்சப் பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் இது நீங்கள் அப்படியே ஃபேன் காற்றுல ஆற விட்டு நல்லா காய்ச்சதே நீங்கள் தலையை வந்து அப்படி சீவிட்டு போய்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும், சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன், அதனால தான் உங்களுக்கு நான் லைட்டாக அந்த வெள்ளை முடியில் மட்டும் நாங்கள் அப்ளை பண்ணி காமிச்சேன், சரிங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.